26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வெளிநாடு போகணும் நிறைய பேரோட எண்ணமா இருக்கும். என்னென்னவோ ட்ரை பண்ணுவாங்க சார். திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, என்கிட்ட பணம் கூட இருக்கு போக, ஆனா போக முடியாது. இதுக்கு வாஸ்துக்கு சம்மந்தம் இருக்கா சார்? 100% எல்லாத்துக்குமே வாஸ்து இருக்கு. ஓகே, வாஸ்து இல்லாததே கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கும். 10 அடி அகலத்தில் 100 அடி ஒரு சந்து. ஒவ்வொருத்தரும் அந்த சந்தில் 10 அடியில் ஒரு பாகமாக இருப்பாங்க. இந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் இருப்பார், கடைசி எண்டில். அந்த வீடு முட்டும், வடக்கு போய் முட்டுது. அந்த வீட்டில் என்னடா நடக்குது? தெருக்குத்து மாதிரியே இந்த பிரிக்கிறாங்களா, 6 அடி சந்து, 4 அடி சந்து, 10 அடி சந்து. ஆக்டிவ் ஆகுது. ரோடு மட்டும் இல்லை, சந்துக்கும் இருக்கு. இப்போ வடக்குல 360 இருக்குது, 330 மட்டும் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் 2 பசங்களும் வெளிநாட்டில் தான் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அமைப்பு உள்ள வீடுகளுக்கு ஒரு 11 மாதத்திலிருந்து 22 மாதம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோ. இருந்து பாரு, மட்டும் உன்னை வெளியே. ஆனால் நீ மட்டும்தான் இருக்கணும், உன் குடும்பத்தோடலாம் போக தேவையில்ல, நீ மட்டும் இரு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான பல சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துனா பெரிய விஷயம் அப்படின்றத உடைச்சு ரொம்ப எளிமையான முறையில் மக்களுக்கு புரிகிற வகையில் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பில்டர் அண்ட் வாஸ்து கன்சல்டன்ட் விநாயகம் சார் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தொடர்ந்து நிறைய விஷயம் பேசிட்டே இருக்கோம். மக்களுக்கு என்ன தேவை, எப்படி எல்லாம் ஈஸியாக வாஸ்துவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எனக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி சார். வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் நிறைய பேரோட எண்ணமா இருக்கும். என்னென்னவோ ட்ரை பண்ணுவாங்க சார். திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, என்கிட்ட பணம் கூட இருக்கு போக, ஆனா போக முடியாது ஏதோ ஒரு காரணத்தினால. இதுக்கு வாஸ்துக்கு சம்மந்தம் இருக்கா சார்? 100% எல்லாத்துக்குமே வாஸ்து இருக்கு. ஓகே, வாஸ்து இல்லாததே கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கும். சரியான விகிதத்தில் சம அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிலத்தில் எப்படி நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு இருக்குதோ அதே தான் பாடியில் இருக்கு. இதுதான் இந்த இயற்கை உடைய இது. அந்த சமநிலை மாறும்போது நம்ம உடம்பே வியாதி வந்துடும். அக்னி தத்துவம் குறையும் போது சாப்பிட்ற பொருள் ஜீரணம் ஆகாது, டைஜஷன் ஆகாது. அக்னி தத்துவம் இருக்கணும். அதே தான் வாஸ்து இல்லாத இதுவே கிடையாது. வாஸ்து ஒரு அறிவியலாக பாருங்கள், ஆன்மீகமாகவும் பாருங்கள். இது மூட நம்பிக்கைன்னு சொல்லணும்னா என் பாஷைலாம் ஒரு மடையன் அப்படி தான் நான் திட்டுவேன், வேறு வழி கிடையாது. நீ போய் பார்த்தியா நான் சொல்லுவேன், நீ ஆய்வு பண்ணியான்னு கேட்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பேசக்கூடாது. ஒரு விஷயத்த படமே பார்க்காம சில படம் ஒருத்தர் சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லிட்டு படம்லாம் வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. படத்தை பார்த்தியா? ஒரு சினிமாவில் அன்னப்பட்சி மாதிரி நீர் எது, பால் எது, நல்லது எடுத்துக்கோ. 3 மணி நேரம் படத்தில் மாறுறது பல விஷயம் இருக்குது. 100ஆவது நாள் படம் பார்த்து கொலை பண்ணவனும் இருக்கான் ஜெயபிரகாஷ். கெட்டதை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டான். அதுலேயே நல்ல விஷயமும் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அது மாதிரி வாஸ்துல இல்லாத விஷயமே கிடையாது. வாஸ்து ஒரு வீடை பார்த்து ஒருத்தரோட இதை தெரிஞ்சுக்கலாம். அவங்க வீடை நல்ல அனுபவம் உள்ள ஒரு வாஸ்து நிபுணர், அனுபவஸ்தாலி, ஒரு 2 நாள் கிளாஸு, ஒரு 10 நாள் கிளாஸு, பல வீடியோ பார்க்குறது, பல புத்தகம் படிச்சுட்டு வந்தாலாம் வரவே வராது. ரத்தமும் சதயமாக இருக்கணும், அதே நினப்பாக இருக்கணும், அதே சிந்தனை இருக்கும். அப்போ தான் இந்த பிரபஞ்சமே எடுத்து கொடுக்கும். ஒரு நல்ல அட்வொகேட்டு, ஒரு பிரபலமான அட்வொகேட்லாம் சக்ஸஸ் ஆகிறாங்களா, இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி இருப்பாங்க. பக்கமாக ஒரு புக்கும் 500 பக்கம் இருக்கும். எல்லாமே படிக்கிறாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் படிச்சிருப்பாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு சட்ட சிக்கல் வரும்போது அது அவங்களுக்கு ஞாபகம் வரணும். 356வது பக்கத்தில் இருக்குன்னா எல்லா புக்கும் பரட்டின்னு இருப்பாங்க, கிடையவே கிடையாது. படுத்து ஏஞ்சி 4 மணிக்கு இப்போ இயற்கையே டக்குன்னு எப்பயோ படித்த சட்டுன்னு சொல்லும். ஒரு பாயிண்ட், ஓ அப்போ படித்தமே சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு வருதில்ல, அதுதான் இந்த பிரபஞ்சம். அதுவே ஞாபகப்படுத்தும், லைட்டாக இன்ட்டு கொடுக்கும். அதை தான் பிடிச்சோம், அதான் இன்ட்யூஷன். அப்போ வாஸ்துக்கு பல விஷயம் வாஸ்து இல்லாமல் நடக்காது. நீங்கள் கேட்டது வெளிநாடு, வெளியூர், ரைட்டு. பொதுவாகவே இந்த வாஸ்துல நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி
இருக்குது, நீச்ச பாகம், உச்ச பாகம் இருக்குது. என் பாஷையில் சொல்ல போனால் இந்திர பாகம், அசுர பாகம். ம். நான் பிரித்து வச்சுருக்கேன் என்னோட தேவர் ஸ்டைல். அசுரர் மாதிரி. நான் என்னோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். இந்திர பாகம், அசுர பாகம் நான் பிரித்து வச்சுருப்பேன், இந்த மனையை, வாஸ்து வீட்டையை. அப்போ இந்த வெளிநாடு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னும் போது, எந்த ஏரியா அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரி, வெஸ்ட் சைடில் கரெக்டான உச்ச பாகமோ இல்லை சரியான அளவீடு டிகிரி திரும்பாமல் டில்ட்டிங் ஆகாத மனை. இதில் ரொம்ப 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 நுட்பமான விஷயம் என்னென்னா, ஒரு இன்ஜினியரிங் பில்டரு இதை வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ம். நார்மலாக ஜோதிட ரீதியாக பார்க்குறது அதெல்லாம் இல்லை. காம்பஸ் பார்க்கும். காம்பஸ் கரெக்டாக இருக்கணும். 360 டிகிரினா 180 இருக்கணும், 90 டிகிரினா 270 இருக்கணும் வெஸ்ட்டு. அப்போ வெஸ்ட் சைடு பர்ஃபெக்டாக இருக்கணும். நார்த்து வெஸ்ட்டு, நார்த்து வெஸ்ட்டு இது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில், எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இது ஆஸ் பர் ரூல், ரூல். வாஸ்து ரூல். ஆமாம். இதுலேயே அப்படியே தோசையை திருப்பி போடுற மாதிரி ஒரு ஆய்வு நான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி அமையுதுமா? இல்லை. இப்போது ஒரு விஷயத்தை வந்து மாற்று மருந்தை கொடு அப்படின்றான். முள்ளால் எடு. பாம்பு கடிக்கு கோப்ராலேருந்தே எடுக்க விஷத்தை எடுக்க முறிவு அந்த விஷத்துலேருந்தே எடுத்து தான் கொடுக்குறான். நாய் கடிக்கு சில இது வச்சுருக்கான் இல்லையா? அந்த மாதிரி இந்த வெளிநாடுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக அமைஞ்சிட்டுனா ஓகே. இல்லைன்னா நீச்ச பாகம் என்று சொல்லக்கூடிய மேற்க ஒட்டி ஒரு வடக்கு தெருக்குத்து வருதில்ல, தெருக்குத்து வந்து நீச்ச பாகம் தானே வாஸ்துவில் சொல்கிறாங்க ரூலு. மேற்க ஒட்டிய ஒரு தெரு வந்தால் நீச்ச பாகம், மேற்குல இருந்து நேரடியாக வரும்போது அது உச்சபாகமாக ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க பல மைனஸ் நம்ம எடுக்கிறோம். தெருக்குத்து வடக்கு இருந்து வர தெருக்குத்தில் இருக்கவே கூடாது. அந்த தெருக்குத்தில் இருந்ததுன்னா பொண்ணு காதல் திருமணம் பண்ணிடும். இதை தானே நம்ம இப்போ நிறைய பேசுகிறது. நமக்கும் அதுதான் ரூலு, உண்மைதான். அது அதில் மாற்று கருத்து இல்லை. காதல் திருமணம் பண்ணிடும், மதம் மாறுறோம். அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் போகிறது, ஆர்கியூமெண்ட்டு, சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை, வம்பு, வழக்கு, விபத்து, காலுக்கு கீழே அடிபடுறது, 10 பாயிண்ட் சொல்லலாம். ஒரே தெருக்குத்தில் 10 பாயிண்ட் சொல்லலாம். அது வந்து ஒரு வீட்டை பொறுத்து இதே இதில் டிகிரி வைஸ் ஒருத்தருக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இந்த பாயிண்ட் வந்து நடக்காமலாம் இல்லை, உண்மைதான். இது ஆய்வில் எடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தர் பார்த்த விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுறேன். என்னென்னா, நான் ஒரு போகிற வீடெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வீட்டிலலாம் என்ன மாதிரி நடக்குது, என்ன பிரச்சனை வருது அப்படின்னும்போது மைனஸை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இந்த மைனஸில் ஏன் சில விஷயத்த ப்ளஸ் ஆகக்கூடாதா? ஓகே. ஒரு கம்பி மேலே நடக்கிற மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி நான் எடுக்கிறேன். எப்படின்னா, இந்த மாதிரி உள்ள அமைப்புள்ள வீடு ஒன்று, காமன் பேசேஜும் கொடுத்துட்டு இந்த பங்காளிகள் வீடுகள்லாம் இருக்கும். ஒரு 10 அடி சந்து விட்டு ஒரு 100 அடி, 10 அடி அகலத்தில் 100 அடி ஒரு சந்து. ஒவ்வொருத்தரும் அந்த சந்தில் 10 அடியில் ஒரு பாகமாக இருப்பாங்க. ஆமாம், பிளாக் ஏ, பிளாக் பி. ஆமாம். இந்த 10 அடி வழியாக வந்து இவர் வீட்டுக்கு போயிடுவார். இந்த கடைசியில் இருக்கிறவர் தான் இந்த வாயு மூலையிலேருந்து தான் கேட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 அடி சந்தை போட்டுட்டு இந்த பக்கம் கிழக்கு வடக்கில் பிரிச்சுருப்பாங்க பாகத்தை. இந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் இருப்பார், கடைசி எண்டில் ஒரு வீடு அப்படி வச்சுங்க. அந்த வீடு வந்து முட்டும், நேராக போயிட்டு வடக்கு போய் முட்டுது. அந்த வீட்டில் என்னடா நடக்குது? தெருக்குத்து மாதிரியே இந்த பிரிக்கிறாங்களா, 6 அடி சந்து, 4 அடி சந்து, 10 அடி சந்து ஆக்டிவ் ஆகுது. ரோடு மட்டும் இல்லை, சந்துக்கும் இருக்குது. இந்த வடமேற்கு பகுதியிலேருந்து கேட்டை ஓப்பன் பண்ணி வரும்போது இந்த பிரச்சனை வருது. இதெல்லாம் நுட்பமாக கேட்குறது தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு.
அப்போ அந்த வீட்டில் என்ன மாதிரி நடக்குதுன்னு போய் பார்க்கும்போது ஒரு நான் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து பேசுகிறேன்னா, ஒரே ஒரு ஒரு இதை மட்டும் எடுத்துகிட்டு பேச மாட்டேன். இது மாதிரி நான் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு என் கணக்கு பிரகாரம் 10ல் ஒரு 6, ஒரு 8 இதே மாதிரி மேட்ச் கரெக்டாக வந்தால் மக்களுக்கு போய் சொல்லலாம். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். கரமா. தேவையில்லாத விஷயத்தை போய் குழப்பவும் கூடாது, சொல்லவும் தேவை. அது தேவையில்லை. நமக்கு இந்த ரேட்டிங் வர்றது இதுக்கெல்லாம் தேவையே இல்லாத வேலை. சரியாக இருக்கான்றதை ஊர்ஜிதம் பண்ணிப்பேன். எனக்குள்ளே பார்த்துப்பேன் இது இருக்குது. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு இடமா பார்க்குறேன். குழந்தைங்க வந்து ஹாஸ்டலில் படிக்குது. ஏன் தலைவாசல் அந்த இடத்துல இருக்கிற பசங்களே ஹாஸ்டலில் போய் படிக்குது. ஹாஸ்டலில் போயிடுறாங்க. வெளிநாடு போகிறான். ஒரே பையனாக இருந்தாலும் வெளிநாடு போயிடுறான். நியூசிலாண்டு, டென்மார்க்கு, நார்வே இந்த மாதிரி. இல்லை வேறு ஏதோ ஒரு இது தொடர்ச்சியாக இருக்குது. அந்த அமைப்பில் வடமேற்கில் 330 டிகிரி இருந்தால் உங்களுக்கு நகை நட்டும் போதும். அது நான் ஒரு இதுலேயும் சொல்லிடுறேன். கடனும் வந்துடும். 330 டில்ட்டிங் ஆகிடக்கூடாது. 330 டிகிரி நீங்களே பாருங்கள். வேறு யாருமே கிடையாது. உங்கள் மொபைல் இப்போ தான் லேட்டஸ்ட் மொபைல் தானே வச்சுருக்கீங்க. கெத்துக்காகவே வச்சுருப்பீங்களே எல்லா மொபைலும். நீங்கள் டவுன்லோட் ப்ளே ஸ்டோரில் போங்க. காம்பஸை டவுன்லோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுக்கோங்க. வாசக்கால் 1 மீட்டர் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி உள்ளே நின்றுட்டு அந்த வாசக்காலில் காம்பஸ் வச்சு பாருங்கள். எத்தனை டிகிரி இருக்குன்னு பாருங்கள். அந்த டிகிரி லெஃப்ட் ரைட்டில் இருக்கான்னு பார்க்குறது அது ஒரு நாலேஜ். அதை பார்த்து நோட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. இப்போ வடக்கில் 360 இருக்குது. 330 மட்டும் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் அந்த வீடும் விற்பனைக்கு போயிடும், வழக்கும் வரும், நகை நட்டெல்லாம் போயிடும், அடமானம் போயிடும், பேங்க் வட்டி. இது ஒரு காரணம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம வெளிநாட்டு சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போகலாம். வெளிநாட்டு சப்ஜெக்ட்டுன்னு போது அந்த இயற்கையாகவே அந்த வீட்டில் ஒரு பசங்க பிறக்குது, குழந்தை இருக்குது, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படி வச்சுக்கோங்க. இந்த குழந்தை எங்கேம்மா படிச்சுது? 2 குழந்தையுமே ஹாஸ்டலில் தான் சார் படிக்குது அப்படி சொல்கிறது ஒரு இது. சரி, படித்து முடிச்சுட்டு போன பிறகு என்னென்னா 2 பசங்களும் வெளிநாட்டில் தான் இருக்காங்க, வெளியேற்றிடுது இது. அப்போ இதெல்லாம் ஆய்வு பண்ணி 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 பார்த்துட்டு நான் ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லலான் இருக்கேன். என்னன்னா, இந்த மாதிரி அமைப்பு வெளியே அனுப்புதில்ல, வாய்வீனியம் சொல்லக்கூடிய எனர்ஜி பாகம் வெளில அனுப்பிச்சிடுது. இதுதானே இது வெளியே தள்ளிடுது. இதுதான் அந்த இடத்தோட இது. அதுவும் நீச்ச பாகத்தில் இருக்கும்போது பட்சத்தில். அப்போது நான் இதை எப்படி கொண்டு போகிறேன்னா, ஒரு விஷயம் நல்லது பண்ணுது, வெளில போயிட்டா அந்த வீட்டில் வெளில போயிடுது, வெளிநாடுன்னு போது அது ப்ளஸ் ஆகிடுது. அந்த வீட்டிலேயே ஒருத்தன் வசிக்கும் போது பல பிரச்சனைகளை அவன் எதிர்கொள்கிறான். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன கேள்வினா சார், இப்போ அந்த வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? அதுதான் ஆஸ் எ ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி பீப்புள் யாருக்கு உகந்தது, இங்கே தான் ஒரு பாயிண்டே இருக்குது. யாரை தேர்ந்தெடுக்கணும் அது தேடிக்கும் இந்த பிரபஞ்சம். நான் அழகாக என் பாஸ்லாம் அது இறை, அதுக்கு உண்டான இறையை அதை எடுத்துக்கொள்ளும். சமீப காலத்தில் கூட ஒரு வீடு விற்கிற விஷயத்துக்கும் நான் போவேன், சில விஷயம்லாம் பண்ணுவேன். ஒரு சின்ன சின்ன மக்களுக்கு வந்து என்னதான் ஆன்மீகத்தோட தொடர்பு இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னதான் நான் அறிவியலாகவே பேசிகிட்டு இருந்தால் கூட எடுபடாது. ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்காதா, ஏதாவது ஒரு கோயில் சொல்லிட்டு போங்களேன், ஒரு விளக்கு இல்லாமல் சொல்கிறோம், அதை கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்கன்றல அவங்களுக்கு அதோடு முடிச்சுக்கணும். நீங்கள் இந்த மெட்டீரியலாக கொடுக்கக்கூடாது, அது தப்பு. அப்போது நான் வந்து சொல்லுவேன், தயவு செய்து என்னோடய கணக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்கள், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த தீபம்லாம் ஏற்றுங்க, டெஃபினட்டாக இந்த இடம் விற்கும். நான் அதுவும் என்னோடய அனுபவத்தில் நான் அதை நிறைய நிரூபிச்சிருக்கிறேன். சாதிச்சிருக்கேன்றதுலாம் இல்லை, நிரூபிச்சிருக்கிறேன். என்னென்னா, அப்போ அவங்க கேட்பாங்க, என்ன நீங்கள் சொன்னீங்க சில வீடு 34 3 நாள்லேயும் விற்றுருக்கு, 3 நாள்லேயும் நான் பார்த்துருக்கேன், 36 நாள்லேயும் விற்றுருக்கு, 44 நாள்லேயும் இருக்குது. இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வீடு வந்து ஒரு 44 48 நாள் கொஞ்சம் தள்ளி போனோடனே ஃப்ரெண்டு தான், நீ சொன்னிய 9 நாள்லேருந்து 90 நாள், டேய் அவசரப்படாத, கண்டிப்பாக போகும், அதுக்கு உண்டானாலும் எனக்கு தெரிஞ்சு வர்றாங்க 150 பேர் வந்துட்டான், இந்த வீடை வாங்குற மாதிரி இல்லை, பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா இதுதான், வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குது. இவங்களுக்கு அந்த வீடை விற்றுட்டு ட்ரிபிள் பெட்ரூம் வாங்க போகிறாங்க. இப்போ வாஸ்து ஓரளவுக்கு அவேர்னஸ் ஆகிடுச்சு மக்கள் மத்தியில். அது தெரியுது தெரியாமல் இருக்குது அது வேறு.
இது ஒரு பிரச்சனை. அப்போ நம்ம மட்டும் வித்துட்டு போகணுமா? அது அவங்களுக்கு உண்டானது. அது கர்மாலாம் கிடையாது. அதுக்கு உண்டானால அப்போ தான் நான் சொல்கிறேன், ம். அதுக்கு உண்டானால அதை தேடும். எனக்கும் இப்போ அந்த சந்தேகம் தான் சார். ஏன்னா எனக்கு வாஸ்து பிரச்சனைன்னு நான் ஒருத்தருக்கு விற்கிறேன், அப்போ இதே பிரச்சனை அவருக்கு வராதா? வராதான்றது நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். அது எப்படின்றது, அது உங்கள் மேலே வராது. அந்த இடத்த அதுக்கு உண்டான நபரை அது எடுத்துக்கும். நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ம். இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸில் அது முடிவு பண்ணும். எப்படின்னு கேளுங்க. நான் அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறேன், வாஸ்து பார்க்க போகிறேன். அப்போது வடகிழக்கில் படிக்கட்டு. வடகிழக்கில் பொதுவாக படிக்கட்டு இருந்தால் என்ன? திருமண தடை ஏற்படும். ஃபஸ்ட்டு பேசிக். ம். அந்த குடும்பத் தலைவரை படுத்தி எடுத்துட்டு பெண்ணோட கை ஓங்கிடும். அவருக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எதுவே இருக்காது. இது உண்மையான விஷயம். இது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ அந்த வீட்டில் யார் இருந்தானா, இவங்க ஒரு வீட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறாங்க 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. முதல் ஆளே அந்த ஒரு பையனுக்கு கொடுக்குறாங்க, ஐடியில் வேலை செய்கிற பையனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், யார் பேரில் இருக்குது. இதெல்லாம் வந்து இவ்வளோ ரகசியம் இருக்கானா இல்லை, யார் பேரில் இருக்குதோ அங்கே மட்டும்தான் அது வேலை செய்யுது. வீடு விற்கும், டெஃபினட்டாக விற்கும். முதல்ல இவரை காலி பண்ணுங்க. ம். இவர் போனால் தான் அடுத்ததுக்கு அதுக்கு உண்டான ஆளை அதை தேடிக்கும். இவரை வந்து பேசி இவர் கொஞ்சம் டைம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இவர் இருக்கும்போதே இந்த வேலையும் பண்ணிங்கன்னா நடக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. வீடை பார்க்கும்போது இவர் இருக்கும்போதே நடக்காது. இதில் ஒரு பிரபஞ்ச ரகசியம் அது. காலினா இவரை அமுச்சிட்டு பாருங்கள், விற்கிறதுக்கு ஹேடு கொடுங்க. இவர் இருக்கும்போதே பணம் நடக்காது. ஒரு பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்லிட்டேன். இது ஃபஸ்ட்டு புரியாது மக்களுக்கு. ம். இவரை பேசி அமுச்சிட்டாங்க. பேசி அனுப்பலை, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக எடுத்து வாடகை குறைச்சலாக வந்துட்டார். இப்போ அவருக்கு அந்த டபுள் பெட்ரூம் போனால் ஒரு 20,000 ரூபாய்க்கு, இது ஒரு 14,000 ரூபாய்க்கு இருக்குது. ம். அதையும் அவர் யோசிக்கிறார். அப்புறம் அப்படி இப்படி பேசிட்டு அவருக்கு ஒரு அரை மனசாகவே இருக்கும்போது என்னை கூப்பிட்டு போகிறாங்க. நான் ஒரு விஷயம் அந்த வீட்டில் பண்ணுறேன். பூஜை தான். பூஜைனா யாகம்லாம் இல்லை, ஒரு சின்ன தீபம் தான். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றான். பிலீவ் ஆர் நாட், அவர் மனசு மாறி எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சு மேடம். வேற வீடு மாறுறாரு. மாறுது. அந்த இயற்கை வந்து அது வேறு வீடு போகிறாரு. எனக்கு ப்ரமோஷன் கிடச்சின்ட்டு அவருடைய வேலை செய்கிற இடம் சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கமும் எங்கேயோ அங்கேயே போயிடுறாரு. அவர் மனசாரையே போயிடுறாரு. அரை மனசாக இருந்து முழு மனசாரையே போயிடுறாரு. சார் அவர் உண்மையிலேயே அவருக்கு திருப்தியாகவே நான் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிடுறாரு. இந்த இடத்துல நம்ம டெமாலிஷ் பண்ணி பிரச்சனையை சரி செஞ்சுட்டோம்னா இந்த பிரச்சனையை தவிர்த்துடலாம். தவிர்த்துடலாம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நடக்காது இது. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நம்ம எங்கெங்கேயோ பேசிகிட்டே அப்படியே வந்துட்டோம். இந்த வெளிநாட்டு மேட்டரில் இந்த வடமேற்கில், அப்போ இந்த இடத்துல வடமேற்கு பாதிப்பு, ஹாஸ்டலு போயிடும் இந்த சந்தில், இந்த வடமேற்கு தெருக்குத்து பார்வை அப்படின்றோம்ல. அப்போது நான் இதில் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன். பாதிப்பு தான், ரைட்டு. நான் ஒரு கம்பி மேலே நடக்கிறேன் அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். என்னென்னா, இந்த வெளிநாட்டுக்கு அங்கே இருந்த அமைப்பு தள்ளி விட்டுறது வெளில போயிடுதுன்றங்களா. வெளில போனவன் தான். இந்த இப்போ போகிறவன் 2K கிட்ஸோ 90 கிட்ஸோ போகிறவன் வரவே மாட்டான். அது ஒன்று தெரிஞ்சு போச்சு. இப்போ போனான்னா அதோடு செட்டில் ஆயிடும். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இந்த பக்கமே எட்டி பார்க்குறதில்ல. அங்கேயே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானா இல்லையா, அது ரெண்டாவது கதை. இப்போது வெளிநாட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிற, இதையும் கொஞ்சம் ரிஸ்க்குன்னா எப்படின்னா, நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அமைப்பு உள்ள வீடுகளுக்கு ஒரு 11 மாதத்துலேருந்து 22 மாதம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோ. லீஸுக்கோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோ. இந்த நீச்ச பாகத்திலேயே போய் உக்காரு. வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். உனக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, அன்ஃபிட்டுன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, இதையும் ஒரு விஷயம் செய். அங்கே போய் ஒரு 11 மாதத்துக்கு நீ இரு, ஒரு 22 மாதத்துக்கு கூட இருந்து பாரு. ஆட்டோமேட்டிக்காக உன்னை வெளியே தள்ளிடும். ஆனால் நீ மட்டும்தான் இருக்கணும். உன் குடும்பத்தோடலாம் போக தேவையில்ல, நீ மட்டும் இரு. அக்ரிமெண்ட் போட்டுக்கோ. நான் என்ன சொல்கிறேன்னா, அக்ரிமெண்ட் போட்டுக்கோ. நைட்டு மட்டும் அங்கே ஸ்டே பண்ணு. நீ வீடு உன் ஃபேமிலி தனியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவோட இருக்கட்டும். இந்த வீடை மட்டும் உன் பேரில் அக்ரிமெண்ட் போட்டுக்கோ. நீ மட்டும் அங்கே இரு. முடிஞ்சதுன்னா எனக்கு ஒரு நன்றி மட்டும் சொல்லு. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவான, அதாவது ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சார். ஓகே
சார் இன்னைக்கு நம்ம பேசின விஷயம் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துற விதமா இருந்தது. ஒரு வாஸ்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது, என்ன மாதிரியான நுட்பங்கள் இருக்கு இதுல அப்படின்னு கூட நீங்க ரொம்ப தெளிவா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கேட்கும்பொழுது எனக்கே வாஸ்து மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அதிகரிக்குது. கூடவே அந்த பயமும் அதிகரிக்குது. இதெல்லாம் இருக்குமா வாஸ்துல அப்படின்ற மாதிரி நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல கேட்கட்டும். அடுத்தடுத்த பதிவுல எல்லாத்துக்குமே தெளிவான விடை கொடுத்துடலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.